வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.27% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -0.88% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -0.12% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.27% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.35% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. பட் ப்ரீ மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 63 பாயிண்ட் வந்து அப் ஆகி 23,818 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வீக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிருக்குது. இது வந்து ஒரு நோட்டபிளான கெயினை வந்து நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்குது. இருந்தாலுமே இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ஏர்னிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபர்தரா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 227 பாயிண்ட் வந்து அப் ஆகி 78,699 அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 63 பாயிண்ட் வந்து கெயின் ஆகி 23,813 அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 141 பாயிண்ட் வந்து அப் ஆகி 51,311 அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் ஹைலைட் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்டோமொபைல் பிளஸ் வந்து பார்மசூட்டிக்கல் செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிளஸ் வந்து ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தை கொடுத்துருக்குது. ஸோ ரெண்டாவது நாளாக வந்து ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 146 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 56,980 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு மிட் கேப் செக்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பிளஸ் வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இந்த ரெண்டு இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் பெர்ஃபார்ம்டா இருக்குது. நல்ல டவுனை பார்த்துருக்குது. ஸோ டாப் மூவர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளை 32 கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நோட்டபிள் கெய்னர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா மஹேந்திரா, ட்ரெண்டு, அதானி போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு நோட்டபிளான ஒரு கெய்னரா வந்து இருக்கிறாங்க. லூசர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார்ப், பவர் கிரிட், எஸ்பிஐ இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸா வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்து எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு டிஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 9,436 கோடி அளவுக்கான அமௌண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 6,892 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஐஐ வந்து ஒரு 4வது நாளாக வந்து ஒரு அமௌண்ட்டை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 2,544 கோடி அளவுக்கு. எஃப்ஐஐ, எஃபிஐ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5,368 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 6,691 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 1,323 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ, எஃபிஐ மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுக்குங்கிற ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல. லாஸ்ட் ஒரு 8 ட்ரேடிங் செஷனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யூஎஸ், யூரோப் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடே பிளஸ் அங்கெல்லாம் வந்து லீவு தான் இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிங்கிறது சுத்தமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது வந்து இந்த அமௌண்ட் வேல்யூலேயே நமக்கு தெரியும். வெறும் 5,000 கோடி 6,000 கோடி தான் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டுங்கிறது மேபி பார்த்தீங்க அப்படின்னா அரப் கண்ட்ரில இருந்து கூட இந்த எஃப்ஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது வந்து நடக்கிறதுக்கான ஒரு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் வெளியில இன்னும் எஃப்ஐஐ வந்து அமௌண்ட் வெளியெடுக்கிற ட்ரெண்டுங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி, இந்தஸ் இந்தியன் பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸாக வந்திருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ, செபி, கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, பெல் இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்காங்க. டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஏடிஜிஎல், சோலா ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கெயில், பிஹெச்இஎல், சீமன்ஸ், பிஎஃப்சி, என்ஹெச்பிசி இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஈச்சா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு 0.27% அளவுக்கான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்குது, கெயின் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 அதோட ரெசிஸ்டான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து இருக்குது. அது 23,700ல இருந்து 24,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வீக் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ வந்து அதோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,000 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு மேலே அப்பாக போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
வரக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா ஒரு 1300 பாயிண்ட் இல்லனா 1500 பாயிண்ட் அளவுக்கு வந்து டவுன் ஆகி 22,300ல இருந்து 22,700 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 மாசம் ட்ரெண்டிங் செஷனும் இதுதான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி Q2 ஏர்னிங் ரிப்போர்ட்லாம் வந்து சரியில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான் வந்து மார்க்கெட்ட வந்து அடின்னு அடிச்சு ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே வந்து லாஸ்ட் ஒரு 2 1/2 மந்தாவே அப்படிதான் வச்சிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த Q3 ரிசல்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்குது. ஸோ அது நெகட்டிவா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் ஆல்ரெடி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்னும் டவுன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் அது வந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மேல நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா Q4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த Q3 ரிசல்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மிட்ல இருந்தே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம டெய்லியுமே ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.